பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. கும்பராசி. கும்பராசிக்கு ராகு கேது பயிற்சியானது ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நான் சொல்லுவேன், கும்பத்துக்கே ராகு வராரு இருந்தாலும் கூட கும்பராசிக்கு ராகு பயிற்சியானது ரொம்ப சாதகமாக தான் இருக்கும். எப்படின்னா, சனி பகவான் ஜென்மத்திலிருந்து விலகிட்டாரு. இப்போது இரும்பு ராடால் அடி வாங்கினவங்களுக்கு பிளாஸ்டிக் ராடால் அடி வாங்கும் போது அது சாதகம் தானே சொல்லணும். அந்த விதத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி 7ல் வரக்கூடிய கேது, அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த ராகு ஜென்மத்திற்கு வரும்போது என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் இப்படி பார்த்தோம்னா, பாசிட்டிவ் சைடில் ஜென்ம ராகுவானவர் சில யோகங்களை தருவார். எப்படிப்பட்ட யோகங்கள் அப்படின்னா, சம்பந்தப்படாத சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் பணம் வருவதை தடுப்பார் அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு. அதே மாதிரி உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களில் யார் யார் நல்லவர்கள், யார் யார் சரியானவர்கள் அல்ல அப்படிங்கிறத படம் பிடிச்சி காமிச்சிருவார். உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய வியாதிகள், மறைந்திருக்கக்கூடிய பெரிய வியாதிகளை தட்டி வெளியில் கொண்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சு உங்களை காப்பாற்றிடுவார். அதே மாதிரி பிரிந்து போன உறவுகள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பழக்கம், எனக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அந்த உறவுகளை ஒன்றாக சேர்க்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ராகு செய்வார். இந்த கும்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அதீதமான பண முதலீடு, அதீதமான பணம் செலவழிப்பது, வியாபாரம் நல்லா போகுது அப்படின்னு மெத்தனமாக இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும். மொத்தத்தில் இந்த ராகுவானவர் சில மன சஞ்சலங்களை ஏற்படுத்துவார். அதாவது ராசியில் ராகு வந்தாலே, சந்திரன் இருக்கிற இடம் தான் ராசி, அங்கே ராகு வந்துட்டாலே மனசில் ஆசிலேஷன் வந்துடும். பாம்பு எந்த பக்கமும் நெளியும், மனசு அப்படி தான். முடிவெடுக்க முடியாத, தெளிவில்லாத சில சிந்தனைகள் கண்டிப்பாக வரும், வரத்தான் செய்யும். இது எப்படி சமாளிப்பது, இது எப்படி ஓவர் கம் பண்ணுவது? இதுக்கு ஒரே வழிதான், தொடர்ச்சியான ஆன்மீகம், கன்சிஸ்டன்ட் டிவினிட்டி கனெக்ட். நீங்கள் 2 விஷயம் வச்சுக்கணும், சனியாகட்டும் ராகுவாகட்டும், தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க. நாகம் என்ன பண்ணும்? சர்ப்பம், அது தர்மத்துக்கு கட்டுப்பட்டது. ஒரு பாம்பு இருக்கு, நாகப்பாம்பு, நீங்கள் அதை சீண்டுனா மட்டும்தான் உங்களை கடிக்கும். நீங்கள் எங்கேயாவது இருந்தால் தேடி வந்தாலும் உங்களை கடிக்காது. உங்கள் மேலேயே வந்தாலும் அது பாட்டு நெளிஞ்சு போகுமே தவிர அது உங்களை கடிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் அது அசைஞ்சாலோ, அது பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது செய்தாலோ, அது மாதிரி தர்மத்திற்கு கட்டுப்பட்டது. அப்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். மனசு அதை இருக்க விடாதுங்கிறது தான் பாயிண்ட். அழகான பொண்டாட்டி இருந்தும் கூட பக்கத்தில் இப்போ டக்குன்னு சைட் அடிக்க தோணும். சைட் அடிக்கிறது தப்பு இல்லை, அதற்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வது தான் பிரச்சனைகளை இழுத்துவிடும். அதே மாதிரி பெண்களுக்கும். ஆக இந்த மாதிரி நண்பர்களாக நண்பிகளாக மாறக்கூடிய அந்த உறவானது அப்படியே காலகட்டத்தில் மாறி 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 அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ராசியில் ராகு இருந்தாலே கள்ளக்காதல், தேவையில்லாத தொடர்பு, தேவையில்லாத இணைவுகள், இதெல்லாம் அப்படியே பாயிண்ட்லெஸ்ஸாக நடக்கும். 7ல் கேதுக்கு வந்தோம்னா, 7ல் இருக்கக்கூடிய கேது ஒன்று தான் செய்வார். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒன்று சேர விடாமல் 3வது மனுஷங்களுடைய இன்டர்வென்ஷனை பண்ணுவார். ஒன்று மாமனார் மாமியார், இல்லை மச்சனை மச்சினி, யாராவது என்ன பண்ணுவாங்க, தொடர்ச்சியாக சத்தியம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன்ப்பா, உங்கள் 2 பேரும் சேர விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவேனோ அதெல்லாம் நான் பண்ணுவேன்பாங்க. கணவனும் மனைவியும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், கும்பராசியில் கணவனோ மனைவியோ இருந்தால், உங்கள் கணவர்கிட்டயோ மனைவிகிட்டையோ நீங்கள் நேராக உட்காந்து பஞ்சாயத்தை சண்டைக்காரங்காலில் விழுந்துருக்கு, சாட்சிக்காரங்காலில் விழாதீங்க. இந்த கேது தொழில், கூட்டு தொழிலில் முடக்கத்தை ஏற்படுத்துவார். அதாவது பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக பிரச்சனைகளை 18 வருஷமாக நான் பார்ட்னர் சார், 2 பேருக்கும் 18 நாளாக பிச்சு உதறுது அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவார் கேது. தவிர தேவையில்லாத சிந்தனைகள், இந்த ராகு ராசியில் இருக்கும்போது நாத்திகத்தை உருவாக்குவார்.
நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை அப்படி உருவாக்கினா தான் உங்களை டேமேஜ் பண்ண முடியும். முதல்ல உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். அது மாதிரிலாம் பண்ணுவார். அதனால் இந்த ராகு கேது பயிற்சியில் ஒட்டுமொத்த கும்பராசி என்பர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ராகு கேது பயிற்சியின் எப்படி சமாளிப்பது இந்த கும்பராசினியர்கள் அப்படின்றதில் பார்க்கும்போது, முதல்ல கும்பராசினியர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரத்தில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கார். அவருக்கு பாலபிஷேகம் செய்வது. இந்த கேது அங்கேயே பக்கத்தில் கும்பகோணம் அருகாமையில் கீழ்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஊரில் கேது பகவான் இருக்கார். அவரை தரிசனம் செய்து ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கே தங்கி திங்கட்கிழமை காலையில் அவருக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரதானம், வெள்ளை வஸ்திரதானம் செய்வது, இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்சைட் பண்ணும். இருந்தாலும் மிகப்பெரிய பரிகாரங்களாக பார்க்கக்கூடியது, ராகு கேதுக்கள் பார்க்கக்கூடியது தர்மமே. தர்ம வழியில் நடப்பது, ஒழுங்கீனம் இல்லாமல் தவறான பாதைகளில் செல்லாமல் இருப்பது, முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உதவி செய்வது. இந்த சனிக்கும் ராகுக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உதவி செய்யும் போதே பல விஷயங்களை அந்த அக்ரஷன் தாக்குதலை விட்டுருவாங்க. அப்போ ரொம்ப நல்லவன்ப்பா, விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க கம்ப்ளீட்டாக விலகியே கூட போயிடுவாங்க. ஆனால் பல ஜனங்களுக்கு என்னென்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி நம்ம ஜனங்க பார்க்குறாங்க அப்படின்னா, நான் சுவிட்சு போட்டோடனே லைட் எரியணும். இந்த டாமினஸில் 12 நிமிஷத்துக்குள்ளே பிஸா டெலிவரி பண்ணலைன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டும்பாங்க. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியை பல பேர் அன்பர்கள் பார்க்குறாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, நான் பார்த்த அனுபவத்தில் பல சமூக வலைதள ஊடகங்களில் இந்த மாதிரி பயிற்சிகளை பற்றி பேசும்போது கமெண்ட்ஸில் நம்பிக்கை இல்லாதவர்களும் வராங்க, நம்பிக்கையோடு வராங்க. நம்பிக்கை இல்லாதவர்கள் உள்ளே ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லிவிடுவாங்க நம்பிக்கை இல்லைன்றது. அதுதான் எனக்கு புரியாத விஷயமாகவே இருக்குது. தமிழில் இது ராசி பலன்கள் தான் போடுறோம், ஆனால் உள்ளே ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு நம்பிக்கை இல்லைம்பாங்க. அது ஒரு இது மாதிரி ராகு கேதுக்கள் ஏற்படுத்தக்கூடியதான் இது. அதை தான் குறிப்பிட வர இந்த கனெக்ஷன் எங்கன்னா, இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் இந்த நபர்கள் இப்படி செய்யுது. உள்ளவரை வீட்டில் பெரிய சிலை இருக்கும் சாமியோடது, தினமும் வழிபடுவாங்க. நம்ம கூட அவ்வளோ வழிபட மாட்டோம். வெளியில் வந்தோடனே எனக்கு சாமி மேலே கிடையாது, நம்பிக்கையே இல்லை, அதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படிம்பாங்க. அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி காலகட்டங்கள் ராகு கேது பயிற்சி ராசியில் ராகு வரும்போது இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் வரும், இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். இப்போ நம்ம அதிலே கமெண்ட்ஸ் தப்பாக போடுறான்னா சொல்லிடலாம், கும்பதாம்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லைன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க கமெண்ட்டில், நான் வேற ராசின்றாங்க. அது வீணுக்கு விவாதம் செய்யக்கூடியது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ராகு ராசியின் மீது வருவது ஒரு சில தடைகளை செய்கிறது என்பதுதான் உண்மை. என்னாலும் கவலைப்பட தேவையில்லை. எப்படி சார் கவலைப்பட வேண்டாம்? உங்களோட பிறப்பு ஜாதகம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் வேற லெவலில் சாதிப்பீங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் பாதகமான தசாபுக்தி சூழ்நிலைகள் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக நம்ம சொல்ல முடியும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம்.